Topology definition. A topology on a set X is a collection tau of subsets of X having the following condition. So, 3 conditions satisfy பண்ணனும். First வந்து phi and X are in tau. So, அந்த topology tauல பார்த்தீங்கன்னா phi and X என்ற அந்த செட் இருக்கணும். அந்த செட்ல நெக்ஸ்ட் யூனியன், the union of the elements of any subcollection of tau is in tau. அதுக்குள்ளே இருக்கணும், யூனியன் அதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் the intersection of the elements of any finite subcollection of tau is in tau. ஸோ இந்த 3 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா a set X, a set X for which a topology tau has been specified is called a topological space. Topological space. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு 3 பாயிண்ட் இருக்கு. இது topological space ஆ இருக்கணும் அப்படின்னா the first one, a topological space is an ordered pair is an ordered pair X comma tau consisting of a set X and a topology tau on X. This is second point. If X is a topological space, with the topology tau, then the subset U of X is an open set. Of X U belongs to the collection tau. So third point, the topological space X consisting the collection of subset X is called open set. So the sets la enna solrom, last la open sets nu solrom. Okay va. So simple ah சொன்னோம் அப்படினா, so topological definition பாத்தீங்க அப்படினா ஒரு செட் நம்ம X மீன் பண்ணோம் அப்படினா, for example A B C எடுத்துக்கிறோம். ஸோ இதில் X என்ற செட்டு எம்டி செட்டும் இந்த topological space இதை ஒரு டவ் அப்படின்னு ஒரு சிம்பிளாக பிடிக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கணும் யூனியன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன். இந்த டவுக்குள்ளே ஒரு சப் கலெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் அதுக்குள்ளே இருக்கணும். இதில் யூனியனை பொறுத்து, அதே மாதிரி இன்டர்செக்ஷனை பொறுத்தும் அது அதுக்குள்ளே இருக்கணும்.
இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த செட்டை நம்ம வந்து பண்ணலாம் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர் இருக்கணும். ஸோ எக்ஸ் கமா டவு பி த ஆர்டர்டு பேர். ஸோ அதில் இருக்கக்கூடிய சப்செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஓப்பனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் டோபாலஜி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கிரீட் டோபாலஜி, இன்டிஸ்கிரீட் டோபாலஜி, ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. ஸோ அதை பார்க்கலாம். இதுக்கு டெஃபனிஷன் எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா எஸ்கே மங்கஸ் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ இப்போ டிஸ்கிரீட் டோபாலஜினா என்ன, இன்டிஸ்கிரீட் டோபாலஜி என்னன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் டோபாலஜி. Discrete topology. ஸோ டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு பேர் இன்னொன்று நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரிவியல் டோபாலஜி, நான் ட்ரிவியல் டோபாலஜி. ஓகேவா? ஸோ if X is any set, X is any set, a collection of all subsets, collection of all subsets of X is a topology on X. So X is a any set, a collection of all subsets. நல்லா பாருங்க, collection of all subsets இருந்தால் அதை வந்து டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, இந்த 3 நம்பர்ஸ் ஏபிசி. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதோடைய பவர் செட் டவ் அப்படின்னு ஒரு டோபாலஜி டெஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எம்டி ஏ பி சி ஏபி பிசி சிஏ அண்ட் எக்ஸ். ஸோ இதுதான் நம்ம டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்கிறோம். இதனுடைய ஆல் சப்செட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன, பவர் செட்னு பேர். ஸோ பவர் செட் நம்மளுக்கு தெரியும். பவர் செட் அப்படின்னா ஃபார்முலா 2 பவர் n ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். n ஆஃப் ஏனா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ 2 பவர் 3னா 8 எலமெண்ட்ஸ் வரும். ஸோ 8 சப்செட் அதில் இருக்குது. ஸோ இதனுடைய சப்செட்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ் இஸ் எனி செட்டு, a collection of all subsets. ஸோ இருக்கக்கூடிய எல்லா சப்செட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், டிஸ்கிரீட் டோபாலஜி சொல்கிறோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஸ்கிரீட். இது அப்படியே ஆப்போசிட், இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ இன்டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னா ட்ரிவியல் டோபாலஜி இருக்கும். ஸோ இங்கே நான் ட்ரிவியல், இது ட்ரிவியல் டோபாலஜி. ஸோ இதில் the collection x and phi only, the collection x and phi, x and phi, அதாவது phi means empty set. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. 5, x or x, 5 இந்த மாதிரி ஐடியா பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா finite complement topology. Finite complement topology.
ஸோ finite complement topology அப்படின்னா let x be any set. ஸோ எப்படி சொல்கிறோம், ஃபைனைட்னா அது f, that tau f equal to u is a subset of x such that x minus u is finite or all of x. So tau f be a collection of subsets of u x minus u is either finite or all of x is a topological space. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக எல்லா நம்பர்ஸும் சொல்லும் போது எக்ஸ் டிஃபரன்ஸ் யூனியன் u alpha is equal to intersection x minus u alpha அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம இன்டர்செக்ஷன் சொன்னோம் அப்படின்னா x minus intersection. ஸோ இன்டர்செக்ஷன்னா இது லிமிட் இருக்கும் 1 to n, யூனியனுக்கு அன்லிமிட்டெட். ஸோ இன்டர்செக்ஷன் u I is equal to union I ranges 1 to n x minus ui. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இதுதான் ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குதுன்னா அது u இந்த எக்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ன்ற செட்டில் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இது ஃபைனைட். ஸோ அது யூனியனை பொறுத்தும் இன்டர்செக்ஷனை பொறுத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி countable complement. So fourth one பார்த்தீங்கன்னா countable complement topology. ஸோ இதை tau c அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி கலெக்ஷன் யூன்ற செட்டு பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் such that x minus u is either countable or is all of x. All of x. So next definition பார்த்தீங்கன்னா ஃபைனர்னு சொல்லலாம், அல்லது ஸ்ட்ராங்கர் அல்லது லார்ஜர். ஸோ இது 3 வேர்டுமே மாற்றி மாற்றி கேட்பாங்க, ஃபைனர், லார்ஜர், ஸ்ட்ராங்கர். ஸோ 3மே ஒன்று தான். ஸோ சப்போஸ் 2 செட்டு எடுத்து 2 டாபாலஜி ஸ்பேஸ் டவ் அண்டு டவ் டேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ டவ் டேஷ் இஸ் கண்டைன் டவ், தென் டவ் டேஷ் இஸ் ஃபைனர் then tau. So let's second, if tau dash is contain or equal to tau, then tau dash is strictly, so இந்த ஈகோ சைன் போகிறோம் இல்லையா, அதான் நம்ம ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரிக்ட்லி finer, strictly finer than tau, strictly finer than tau. ஸோ இதே தான் கோஷர் சொல்கிறோம், சேம் கான்செப்ட் கோஷர், ஸ்ட்ரிக்ட்லி கோஷர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரபிள்.
கம்பேரபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் வரணும். அதாவது டவு டேஷ் இஸ் கண்டைன் டவு as well as or tau contain tau dash. ஸோ ரெண்டுமே எய்தர் தான், எய்தர் ஆர். ஸோ எய்தர் tau dash contain tau or tau contain tau dash. டோபாலஜிக்கல் பேஸ் ஒன்று கொண்டு அப்படி இருந்தது அப்படின்னா இது கம்பேரபிள். ஸோ generally two topological space need not be comparable. Generally two topological space, two topologies need not be on X, need not be comparable. ஓகேவா? be comparable. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி இது கண்டெயின் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லு தியரி மாதிரி தான் இருக்கும் டோபாலஜி. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனலுக்கு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ இதில் இஸ் டவ் 1 இஸ் எக்ஸ் கமா 5 ஏபி பி BC. So tau 2 x comma 5, tau 3 5 comma b comma x. So tau 4 5 comma ab comma x. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் ஏபிசி அப்படின்னு இதனுடைய சப்செட்டை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ பவர் செட்டை யூஸ் பண்ணி நம்ம பவர் சப்செட் எழுதிட்டு அப்படின்னா இதில் டவு டாபாலஜி 1, டாபாலஜி 2, டாபாலஜி இந்த மாதிரி எடுக்கும்போது இது எதை விட எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா டவு 1 இஸ் ஃபைனர் தென். ஸோ இதை காட்டிலும் இது எல்லாம் பெருசு. டவு 1 இஸ் ஃபைனர் தென் இங்கே tau 2, tau 3 and tau 4. ஸோ வேறே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி கோஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் எடுத்துக்கணும். J5 tau 5 x கமா 5 கமா AB BC and B and C. ஸோ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்க. எக்ஸ் இருக்கு, 5 இருக்கு, ஏபி இருக்கு, பி இருக்கு, பிசி இருக்கு. ஸோ சி அதுக்குள்ளார இருக்கு, பட் தனியாக எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்த அப்படின்னா J1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி க்ளோசர். அதாவது tau 1 is strictly closer, tau 5 is strictly closer அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பாருங்கள் எல்லாமே மேக்ஸாக இருக்கும், ஏபி இருக்கும், பிசி இருக்கும், பி இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு சி. ஸோ இந்த சி ஆல்ரெடி எங்கே இருக்குது? பிசியில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி க்ளோசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக சொன்னோம் அப்படின்னா 2 நோட் இருக்குது. என்ன அப்படின்னா the union of two topological space need not be topology. The union of two topology union of two topologies need not be a topology. ஓகேவா? யூனியனுடைய 2 டோபாலஜி யூனியன் வந்து
அனதர் டோபாலஜி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆன் எக்ஸ் அதே மாதிரி intersection is compulsory the topology. The intersection of two topology the intersection of two topologies on X is a topology on X. இதுவும் on X தான். Two topologies on X need not be, the union of two topology on X need not be topology on X, but the intersection of two topology on X is a topology. ஸோ இதுதான் பேசிக்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.